ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு பக்கோடா தான் செய்ய போறோம். பாருங்க, அதுக்கு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். பக்கோடாக்கு பீட்ரூட் இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கடலை மாவு கொஞ்சம் தான் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சனா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்ப இதை நம்ம இந்த பக்கோடாவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் கடாயில ஊத்தி நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா பாருங்க, நம்ம பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.